நான் எப்பவும் சொல்லுவேன், தகப்பனும் தாயும் இருக்கிற வீட்டில் தகப்பன் சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டம் என்றால், தகப்பன் இல்லாத வீட்டில் தாய் சம்பாதிக்கிறது டபுள் கஷ்டம். ஒரு பெண் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு திரும்பி வருகிறதுங்கிறது உலகத்திலேயே மிக கஷ்டமான வேலை. அதுவும் இந்த தமிழ்நாடு மாதிரி கேவலமான நாட்டில். ஏன்னா இங்க இருக்கிறவெல்லாம் வெளியே இருக்கிறவெல்லாம் மனுஷன் கிடையாது, பாதி பேர் மிருகம். அதுக்கு நடுவில் உங்க அம்மா போய் சம்பாரிச்சிட்டு வராங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. எத்தனை பேரை மீட் பண்ணணும், போற இடத்துல எவ்வளவு மோசம். நீயே பாக்குற, காலேஜுக்கு போகும்போது உன்னை எத்தனை பேர் எப்படி பாக்குறாங்கன்னு. இதுக்கு நடுவில் உன் தாய் போய் சம்பாரிச்சிட்டு வராங்கன்னா அவ கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காசோடைய வேல்யூ நீ சாதாரணமா கேட்கிற. ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, அவங்க வீட்டில் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க வீட்டில் கொடுப்பாங்க. அவங்க அப்பா லஞ்சம் வாங்குவாரு, அவங்க வீட்டில் கொடுப்பாரு. அவங்க அப்பா பிசினஸ் மேனா இருப்பாரு, நல்லா சம்பாதிக்கிற, உண்மையா சம்பாதிச்சோம் நல்லா சம்பாதிக்கிறவரா இருப்பாரு. ஆனா உனக்கு உங்க அம்மா சம்பாதிக்கிற காசு 1 ரூபாயும் கஷ்டம். பல நேரத்தில் தாய் நம்ம இடத்துல, தகப்பன் நம்ம இடத்துல கோபப்படுவது, விரட்டுவது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, சூழ்நிலை நமக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில கடந்து வரும்போது 18 வயசுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்க அம்மா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அடைஞ்ச ஏமாற்றம், அவங்க வாழ்க்கையில பார்த்த மனுஷர்கள், அதனால அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை, இது எதுவும் என் பையனுக்கு வரக்கூடாதுங்கிற பயத்துல எங்க அம்மா அப்படி இருந்தாங்க. என் பையன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்றதுனால அப்படி இருந்தாங்க. இதே தான் உனக்கும்.